ஆனால் சாயப்பா உங்கள் மனசை தொட்டுட்டாங்க, சாயப்பா உங்கள் தலையை தொட்டுட்டாங்க, இல்லை சாயப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உங்கள் மனசில் வந்துட்டாங்க, அவர் உங்கள் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா முதல் விஷயம் ஆறுதலான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு பவர் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கஷ்டங்களை தெரிஞ்சவங்க சொல்கிறத தாண்டி உங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை அறியாதவர்கள் யாராவது பேசுகிறாங்கல்ல, அதுதான் சாயப்பாவோட பேச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதில் பல பேருக்கு பலவிதமான கஷ்டங்கள். எனக்கு யாராருக்கு என்னென்ன கஷ்டம்னு எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நான் பேசுகிறேன்.